ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பருப்பு முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாமா? வாங்க பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குட்டி கடாயை வச்சுக்கோங்க. வெந்தயம் ஒரு 10 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. மல்லி நுணுக்கி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் கொஞ்சம், ஒரு 10 15 மிளகு. இது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இது ஆறுநாட்டி பவுட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு ஆட் பண்ணி 4 5 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 15 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. முருங்கைக்கீரையை நல்லா உருவி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ அதில் ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை நிறைய சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரை கொட்டிக்கலாம். பருப்பு ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கேன். அந்த பருப்பையும் கடைஞ்சி இதில் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் ஜீரகப்பொடி ஆட் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் உங்களுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, பருப்பு முருங்கைக்கீரை சாம்பார் தயார்.